ஹாய் ஹலோ கைஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் காப்பி ஸ்டெச் ரொட்டேட் இதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் ஸ்கேல் இதை ரெண்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரெச்சை பற்றி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸ்ட்ரெச் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ண பாருங்க. கீழே இருந்து கிளிக் பண்ணி, அதாவது ரைட்டில் கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணும்போது க்ரீன் கலரில் வரும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் ட்ராக் பண்ணும்போது ப்ளூ கலரில் வரும். நீங்கள் க்ரீன் கலரில் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்ட்ரெச் ஆகுது. இதே நான் ஸ்ட்ரெச் கமாண்டை செலக்ட் பண்ணி இப்போ நான் ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணேன், ஸ்ட்ரெச் ஆகாது, அந்த ஆப்ஷன் வராது. அதை தான் சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த வீடியோவில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர், அதாவது ஸ்ட்ரெச் கமாண்டை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது வந்து பச்சை கலரில் வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா ஆக்டிவேட் ஆகாது. அவ்வளோதான். இதில் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே போய்க்கலாம் டாபிக். ஸ்கேல், மிரர், ட்ரிம் இதை பற்றி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு இதில் மிரர் பார்ப்போம். நான் இங்கே ஒரு பாலிகன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். மிரருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வேணும். அதுதான் நம்ம மிரர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் வேணும். எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மிரர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு 2 பாயிண்ட் வேணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆப்ஜெக்ட்டு, ஒரு 2 எண்ட் பாயிண்ட்டு. அதை வச்சு தான் நம்ம மிரர் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போ மிரர் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் மிரர் கமாண்டை இப்போ செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணும்போது கீழே செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. செலக்ட் ஆப்ஜெக்ட் நான் இந்த பாலிகனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸாக என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன் கேட்குது. நீங்கள் எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்குது. நம்ம இதையும் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துக்கலாம், இல்லை இதையும் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துக்கலாம், கீழே இருக்கிறதையும். நான் மேலே இருக்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டு கேட்குது. செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் கொடுத்ததும் எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்குது. சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னால் நம்ம செலக்ட் பண்ண சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கணுமா வேணாமான்னு கேட்குது. நோ கொடுத்தா தான் இருக்கும், எஸ்ன்னு கொடுத்தா இருக்கிறது எடிட் ஆகிடும். நம்ம டிஃபால்ட்டாக நோ தான் இருக்குது, அதனால் நோவே கொடுத்து கிளிக் பண்ணிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே மிரர் ஆகி வந்துருக்கு. நான் இப்போ இன்னொரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சி மிரர் பண்ணி காட்டுறேன். நான் லைனை செலக்ட் பண்ணி சும்மா 4 லைன் வரைஞ்சி ட்ரா பண்ணுறேன். ஆர்த்தோ ஆன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் மிரர் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லலாம். நான் கீழே இருந்து கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி என்டர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது. மறுபடியும் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வரைஞ்ச இதுக்கு அப்படியே மிரராக இந்த சைடில் அப்படியே வந்திருக்கும். நமக்கு இப்படி வேணுனாலும் இப்படி கொடுத்துக்கலாம். இல்லைனா இதே பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே கூட நம்ம பண்ணலாம். நான் ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இதை மிரர் பண்ணுறேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ பாருங்கள். இதை வந்து ரெண்டுத்தையும் மிரர் பண்ணி கீழே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு எந்த சைட் டைரக்ஷன் வேணுமோ நம்ம மிரர் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம் அதில். அடுத்து நம்ம ஸ்கேலை பற்றி பார்ப்போம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா A4 ஷீட் சைஸுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போ ஸ்கேல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ராயிங் ஒன்று வரைகிறோம். வரைஞ்சிட்டு அதை வந்து ஒரு A4 ஷீட்லையோ இல்லை A3 ஷீட்லையோ ஏதோ ஃபிட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நம்ம பாருங்கள், நான் A4 ஷீட் சைஸ் 210 297 வச்சுருக்கேன். ஒரு ட்ராயிங் ஒன்று வரைகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 280 அந்த மாதிரி ஏதோ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த இது உள்ளே ஃபிட் பண்ண முடியாது. அதோட சைஸை சுருக்கி
உள்ளே வச்சா தான் கரெக்டாக அது உக்காரும். நம்மளுக்கு தேவையான சைஸில் பெருசாவோ சிறுசாவோ மாற்றி அது உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு சில ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க 1:1 1:2 அந்த மாதிரி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேலுன்னுவாங்க. ஸோ இருக்கிற ட்ராயிங்கை வந்து சுருக்கி வச்சுருக்கேன், இல்லை 2 மடங்கு பெருசாக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ வரைஞ்ச ட்ராயிங்கை பற்றி ஃபஸ்ட்டு இந்த A4 ஷீட்ஸ்குள்ளே மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ மூவ் கமாண்ட் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இங்கே எடுத்தாந்து வச்சுக்கிறேன். ஸோ கார்னரில் கூட வச்சுருக்கேன். ஸோ பாக்ஸுக்குள்ளே வச்சிட்டேன் நான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டைமென்ஷன்லாம் கொடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானதெல்லாம். ஸோ நான் பிளாக் கலரில் கலர் சேஞ்ச் பண்ணி டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். 150 இந்த பக்கம் 35. ஸோ நான் இப்போ டைமென்ஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ அது இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம இது சைஸை வந்து பெருசாக்குறோம் இல்லை சின்னதாக்குறோம்னு வச்சுங்களா. ஸோ இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சின்னதாக்குனாலும் சரி பெருசாக்குனாலும் சரி. ஸோ அது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது தான் ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ பிளாக்னு ஒரு கமாண்டு. ஸோ இதை டைப் பண்ணி ஸோ எந்த ட்ராயிங்கை நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணி ஸோ நான் கீபோர்டில் பிளாக்னு டைப் பண்ணி ஸோ இங்கே பாருங்கள் நேம் கேட்குது. ஸோ நேமுக்கு நான் சும்மா எம்ஐகே வச்சுக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கேட்குது பாருங்கள். ஸோ ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன்ட்டு. ஸோ இதுக்கு செலக்ட் ஆப்ஜெக்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் ஆர் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் பேஸ் பாயிண்ட்டுக்கு இதை கார்னர் பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ஃபேக்டர் கேட்குது. ஸோ நம்ம இருக்கிறத விட சைஸை சின்னதாக தான் இருக்கணும். அதனால் நான் ஒரு 1:1 இருக்கிறத வந்து 0.5க்கு மாற்றுறேன். ஸோ 0.5 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் சைஸ் வந்து ஸ்கேல் பண்ணதால் அப்படியே மாறிடுச்சு. ஸோ டைமென்ஷன்லாம் பாருங்கள் சேஞ்ச் ஆகலை. ஸோ நான் 35 முன்னாடி கொடுத்த டைமென்ஷன்லாம் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ இது இந்த பிளாக் கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணதால தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. அது பண்ணாமல் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கேல் வேல்யூ எல்லாமே மாறிடும். அதுக்காக தான் பிளாக்கை யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஸ்கேல் பண்ணுறது. ஸோ இந்த ட்ராயிங்கில் பாருங்கள் நான் பிளாக் கமெண்ட் யூஸ் பண்ணாமல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டைமென்ஷன்லாம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ நான் இப்போ ஸ்கேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ட்ராக் பண்ணும்போதே வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் இப்போ ஸ்கேல் ஃபேக்டருக்கு 2 கொடுத்துக்கிறேன். ஸோ 2 கொடுத்து என்ட்ரு. ஸோ இப்போ பாருங்க கொடுத்த வேல்யூவோட அப்படியே ஸ்கேலான சைஸுக்கு எல்லாம் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் இதை டெலிட் பண்ணிட்டு டைமென்ஷன் டெக்ஸ்ட் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பிளாக் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்கேல் பண்ணுறது. ஸோ இந்த பிளாக்கை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் மாறாது. ஸோ நான் கீழே இன்னொரு ட்ராயிங் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பிளாக்கில் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக்கு ஸோ மைக்ன்ற பேரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்டிவ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை என்டர். ஸோ ஓகே. ஸோ ஆல்ரெடி மைக் இருக்குது. ஸோ டிஃபன் பிளாக் கொடுத்துப்போம். ஸ்கேல் ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஸோ பேஸ் பாயிண்ட் இது. ஸோ இப்போ பாருங்கள் நான் ஸ்கேல் பண்ணும்போது டைமென்ஷன் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே 105 அதே இது. ஸோ இப்போ நான் ஸ்கேல் ஃபேக்டர் 2 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும் பெருசாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டு பிளாக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்